අපිට රටක් හැටියට විශාල බලාපොරොත්තු සහ අපේක්ෂාවන් තිබෙනවා. நமக்கு ஒரு நாடு என்ற அடிப்படையிலே விசேடமாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் இருக்கின்றன. අපේ රට ලෝකේ දියුණු රටක් බවට පරිවර්තනය කළ යුතුයි. எமது நாட்டை உலகிலேயே மிக சிறப்பான ஒரு நாடாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. අපේ රට තුල නීතිය විධානයේ ආධිපත්‍යය තහවුරු කළ යුතුයි. எமது நாட்டின் இந்த சட்டத்துறை எல்லாத்துக்கும் சமனாக நடைமுறைப்படுத்த வேண்டும். අපේ රට තුල ශක්තිමත් ආර්ථිකයක් ගොඩනගිය යුතුයි. எமது நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதாரத்தை அமைக்க வேண்டும். අපේ රට තුල සාමකාමීත්වය සහෝදරත්වය විශ්වාසය ගොඩනගිය යුතුයි. எமது நாட்டிலே அமைதியான நிலவும் சகோதரத்துவன் வாழும் மக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். ඒවා හොඳ රටක් අපේ දරුවන්ට හොඳ අනාගතයක් වෙනුවෙන් අවශ්‍ය වෙනම කරුණු. எமது நாட்டிலே இந்த நாட்டை சிறப்பான ஒரு நாடாக அமைக்கும் அந்த தேவை எமக்கு இருக்கின்றது. එහෙත් අද මේ සියලු අපේක්ෂාවන් සහ බලාපොරොත්තු එක් අභියෝගයක් හමුවේ යථාර්ථයක් බවට පත්වීමේ අනතුරකට අපි මුහුණ දී තිබෙනවා. என்றாலும் ஒரு விடயம் தொடர்பிலே நாம் அனைவருமே இந்த விடயம் சிறப்பான நாட்டை அமைக்கும் விடயம் ஒரு சவாலாக இன்று காணப்படுகின்றது. ඒ අනතුර තමයි මේ විස මද්ද්‍රව්‍ය අනතුර. அந்த அச்சுறுத்தல் தான் இந்த விசைப்போதை அச்சுறுத்தல். කිසිදු තැනක් எந்த ஒரு இடத்தையும் කිසිදු පුරවැසියෙක් எந்த ஒரு பிரஜையையும் කිසිදු නගරයක් எந்த ஒரு நகரத்தையும் ගමක් ભેදකින් තොරව මේ ව්‍යසනයේ පැතිරෙමින් තිබෙනවා. கிராமம் என்ற அடிப்படையில் இல்லாமல் இந்த அச்சுறுத்தல் எல்லா இடங்களிலுமே பரவி இருக்கின்றது. මේ ව්‍යසනය පරාජයට පත් කළ යුතුයි. இந்த அச்சுறுத்தலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். ඇයි? ஏன்? ඔබ දන්නවා உங்களுக்கு தெரியும் අපේ රටේ අම්මලා තාත්තලා තමන්ගේ දරුවා පිළිබඳ විශාල අපේක්ෂාවකින් යුතුව எமது நாட்டிலே அனைத்து பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் தொடர்பாக பெரியதொரு எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள். හදනවා වඩනවා විශාල බලාපොරොත්තු යුතුව තමන්ගේ දරුවන් விசேடமான උගන්වනවා ஒரு අපේක්ෂාවන් සහිත ඉදිරියට ගේනවා. எதிர்பார்ப்புடன் நாம் அனைவரும் இருக்கின்றோம். ඒත් දෙමව්පියන්ගේ සියලු බලාපොරොත්තු මේ විස මද්ද්‍රව්‍යයට ගොදුරු වුණු දරුවාගේ ව්‍යසනය විසින් අඩපණ කර තිබෙනවා. அந்த எதிர்பார்ப்புள்ள பெற்றோர்களின் அந்த எதிர்பார்ப்புகள் இந்த விசைப்போதுக்கு அடிமையான பிள்ளைகள் காரணமாக அதை மங்கி போயிருக்கின்றது. ඒකට දුප්පත් පවුලක්ද පොහොසත් පවුලක්ද දෙමළ සිංහල මුස්ලිම් ભેදකින් තොරව මේ ව්‍යසනය පැතිරෙමින් තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் பணக்கார குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள், சிங்கள குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள், முஸ்லிம் குடும்பங்கள் என்று எந்த ஒரு வேறுபாடுமின்றி இந்த அச்சுறுத்தலுக்கு அனைவருமே இரையாக இருக்கின்றார்கள். මේ මද්ද්‍රව්‍ය විසින් උපයා ගන්නා அதிக ධනය இந்த போதை வஸ்து வியாபாரத்தினூடாக சம்பாதித்துக் கொள்ளும் பெரியதொரு பணம், ඒ ධනයේ බලය විසින් අපේ රාජ්‍ය යාන්ත්‍රණයට අතපොවලා තිබෙනවා. அந்த பணத்தின் பலமாக இந்த அரச இயந்திரத்தை ஆட்டி படைக்கின்றார்கள். අපි ඒක දන්නවා. எங்களுக்கு அது தெரியும். බන්ධනාගාර ඇතුලේ சிறைச்சாலைகளுக்குள் අත්අඩංගුවට පත් වෙනා මේ ව්‍යාපාර කරමින් ඉන්නවා. கைதானவர்களும் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ඉතාමත් කාර්යක්ෂම සේවයක් අපේ පොලිසිය කරන ගමන් කීප දෙනෙක් මේ ව්‍යාපාරයේ ගොදුරු බවට පත් වී තිබෙනවා. மிகவும் ஒரு சிறப்பான சேவை போலீஸ் துறை நடாத்தும் அதே நேரத்திலே ஒரு சில போலீசார் இதற்கு இரையாகி இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். රේගු දෙපාර්තමේන්තුව அதே போன்று சுங்கவரி திணைக்களம், RME එක මෝටර රථ ප්‍රවාහන දෙපාර්තමේන්තුව, எமது வாகன பதிவு செய்யும் திணைக்களம், ඉමිග්‍රේෂන් එක, உள்வரவு வெளியுறவு அமைச்சு, ඒ ඇතුලේ ජීවත් වෙන ඒ ඇතුලේ වැඩ කරන දුර්වල නිලධාරීන් මෙහි ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. இந்த திணைக்களங்களில் பணிபுரியும் மிகவும் எளிமையான மிகவும் சக்தி இல்லாத நபர்களும் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். ඒ විතරක් නෙවෙයි රාජ්‍ය සේවයේ වැදගත් තැන්වල මේ උවදුරට ගොදුරු වෙච්ච නිලධාරීන් අපි හඳුනාගෙන තිබෙනවා. அது மட்டுமல்ல, இந்த அரச துறையிலேயே சில இடங்களிலும் அரசு அதிகாரிகள் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். අත්අඩංගුවට අරගෙන තිබෙනවා. கைது செய்திருக்கின்றார்கள். කොහොමද මේ යමින් තිබෙන්නේ? දරුවන් මේ රටේ මෙහි ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා නම් රාජ්‍ය සේවය මේ මද්ද්‍රව්‍ය ව්‍යාපාරිකයන්ගේ ගොදුරු බවට පත් වෙමින් තිබෙනවා නම් අපි රටක් හැටියට ගමන් කරමින් තිබෙන කොහාටද කියලා මම තමුන්වහන්සේලාගෙන් දැනගන්න කැමතියි. எமது நாட்டு அரசு துறை, எமது நாட்டு பாதுகாப்பு துறை, எமது பெற்றோர்கள், சில பிள்ளைகள் இதற்கு இரையாக இருந்தால் இந்த நாட்டை நாங்கள் எங்கு கொண்டு போய் சேர வேண்டும்? ඒ නිසා අනිවාර්යෙන් මේ ව්‍යාපාරය පරාජයට පත් කරන්න ඕන. ஆகவே கட்டாயமாக இந்த அச்சுறுத்தலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். මේ ව්‍යාපාරය වර්ධනය කෙසේද? இந்த துறை அபிவிருத்தி அடைந்தது ஏன், வளர்ந்தது ஏன்? ප්‍රධාන වශයෙන් දේශපාලන රැකවරණය මේ කුඩු ව්‍යාපාරයන්ට තිබුණා. பிரதானமாக அரசியல்வாதிகளின் அனுசரணை இந்த போதை வஸ்து துறையோட
தொடர்பு இருந்தது. සමහර පළාත්වල දේශපාලකයන් ඒ කුඩු ලේබල් වලින් හඳුන්වන්න පටන් ගත්තා. சில பகுதிகளிலே அரசியல்வாதிகளை அந்த போதை வஸ்துண்ட பெயரை சொல்லித்தான் அழைத்தார்கள். අපි ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதியை வழங்குகிறோம். නැවත අපේ රටේ කුඩු ව්‍යාපාරිකයන්ට දේශපාලන රැකවරණ නොලැබෙන ආණ්ඩුවක් මේ රටේ ජනතාව ගොඩනගලා තිබෙනවා. மீண்டும் ஒரு தடவை இந்த நாட்டிலே அந்த போதை வஸ்துக்கு இரையான அல்லது போதை வஸ்துடன் தொடர்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்றோம். அதைத் தொடர்ந்தும் நாங்கள் நடாத்தி செல்கிறோம். සමහර වෙලාවට මේ මැඩපවත්වන තියෙන ආයතනවල சில நேரம் இதை தடுக்க இருக்கும் சில நிறுவனங்களில் கூட ප්‍රධානීන් මේ ඇත්තක එකට ගනුදෙනු කර බව ඉල්දර වෙලා තිබෙනවා. பிரதான நபர்கள் கூட இந்த போதை வஸ்துடன் தொடர்பு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். අත්තඩංගුවට ගන්න කෙනා கைது செய்ய நாங்கள் செய்திருக்கின்றோம். නිදාස් කරන තණ්ඩ සාක්ෂි ගොනු කරලා තිබෙනවා. அவற்றை சாட்சிகளுடன் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். නීතිය ඉටු කරන තිබෙන ආයතන சட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கும் நிறுவனங்கள் ඒ ඉහළම පුටුමෙහි ආධිපත්‍යයට යටත් කරගෙන තිබෙනවා. තිබුණු ඉතිහාසයක් තිබෙනවා. அதில் மேல்மட்டத்தில் நபர்களை கூட இந்த வியாபாரத்துடன் தொடர்புபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த வியாபாரிகள் ඒවද වාර්තා වෙනවා. அவற்றை நாங்கள் நிறுத்த வேண்டும். මා හිතන අපේ ආරක්ෂක ලේකම්තුමා நான் நினைக்கின்றேன் எமது பாதுகாப்பு செயலாளர், අපේ මහජන ආරක්ෂාව පිළිබඳ ලේකම්තුමා எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், අපේ පොලිස්පතිතුමා எமது போலீஸ் மா அதிபர், අපේ ත්‍රිවිධ හමුදාවේ ප්‍රධානීන් எமது முப்படை தலைவர்கள் මේ කිසිවෙක් එම පාතාලේ හෝ කුඩු ව්‍යාපාරිකයන්ගේ ගොදුරු බවට පත් නොමැති බව මා සහතික කරලා කියන උන් ලෑස්ති මේ වැඩේ කරන්න. இவர்கள் யாருமே இந்த பாதாள உலக கோஷ்டிகளுடன் அல்லது போதை வஸ்து வியாபாரிகளுடன் தொடர்பு இல்லை என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். කාලයක් මේ නිලධාරීන් මිලදී ගත්තා. ஒரு காலகட்டத்திலே இந்த அதிகாரிகளை காசு கொடுத்து வாங்கினார்கள், கொள்வனவு செய்தார்கள். அந்த කාලයක් මේ அதிகாரிகள். නිලධාරීන් උන්ට යටත් වෙලා වැඩ කරා. ஒரு காலகட்டத்தில் இந்த அதிகாரிகள் போதை வஸ்து வியாபாரிகளுக்கு அடிபணிந்து අද செயல்பட்டார்கள். මුළුමනින්ම වෙනස් වී තිබෙනවා. இன்று முற்று முழுதாக மாறி இருக்கின்றது. මේ අත්අඩංගුවට ගැනීම සඳහා තිබෙන යාන්ත්‍රණය පිරිසුදු වී තිබෙනවා. இந்த கைது செய்ய இருக்கும் இந்த துறை இன்று சுத்தமாக இருக்கின்றது. හැබැයි තාමත් තැනින් තැන අපිට සමහර ඒවා වාර්තා වෙනවා. ஆனால் இன்னும் சில இடங்களிலே ஒரு சில சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். මා ඒ සියලු නිලධාරීන් ඉල්ලන්නේ කරුණා කරලා ගනුදෙනු අත්හරින්න. நான் அந்த அனைத்து அதிகாரிகளிடம் கேட்டு நிற்பது, அந்த தொடர்புகளை இன்றே நீங்கள் விலக்கி விடுங்கள். තෝරගන්න පාරවල් දෙකයි තියෙන්නේ. எங்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு 2 பாதைகள் தான் இருக்கின்றன. එක්ක ගනුදෙනු අත්හරින්න, ஒன்று அந்த தொடர்பை நீக்குங்கள், එක්ක රාජකාරීන් ඉවත් වෙන්න. அல்லது அந்த துறையிலிருந்து நீங்கள் நீக்குங்கள். කුඩු ව්‍යාපාරිකයන් පාතාලයන් සමග ගනුදෙනු කරමින් அந்த රාජකාරිය කරන්න කිසිත් මිඩක් නොදෙන බව සාතික කරනවා. அந்த போதை வஸ்து தொடர்புடன் இருப்பவர்கள் எமது அரசு அதிகாரிகளில் உள்ள தொடர்புகளை நாங்கள் முற்றாக நீக்குவோம். මා දන්නවා මේ පොලිසිය ආරක්ෂක හමුදාව මේ සඳහා විශාල වේශධාර නිලධාරීන් ඉන්නවා. எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு துறையிலே போலீசார் எவ்வளவோ கஷ்டப்படும் தலைவர்கள் காணப்படுகின்றார்கள். ඒ නිලධාරීන්ටත් කරන නිගරුවක් තමයි අර මද්‍රව්‍ය ජාලයත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉන්න නිලධාරීන්. அந்த அதிகாரிகளுக்கு, சிறப்பாக செயல்படும் அதிகாரிகளுக்கும் ஏளனப்படுத்தும் சம்பவம் தான் போதை வஸ்து விற்பனையாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் அந்த ஒரு சில அதிகாரிகள். ඒ නිසා කිසිදු පසුබෑමකින් තොරව අපි මේ මද්‍රව්‍ය වැටලීම් සඳහා තිබෙන රාජ්‍ය යාන්ත්‍ර ශක්තිමත් කිරීම සහ පිරිසුදු කළ යුතු මේ අභියෝගයට අපි මුහුණ දෙන්න. ஆகவே எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் இந்த போதை வஸ்து ஒழிப்பு திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம், அதை முற்றுமுழுதாக நாங்கள் தடுப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். කාලයක් අපිට කිව්වා පොලිසිය මහත්තයාට ඔත්තුව දෙන්න බයයි. ඔත්තුව දුන්නට පස්සේ කුඩු ව්‍යාපාරිකයා අතට දුන්නේ කවුද කියලා යනවා. ஒரு காலத்திலே ஒரு கருத்து இருந்தது சமூகத்திலே, ஏதாவது போதை வஸ்து தொடர்பான தகவலை போலீசாரிடம் சொன்னால் அந்த தகவல் போதை வஸ்து வியாபாரியின் காதிலே அவற்றை கேட்கப்படும் என்று. ඒවා තැන තැන සිද්ධ වුණු පොඩි සිදුවීම්. அவை சில இடங்களிலே ஏற்பட்ட சில சம்பவங்களாகும். හැබැයි ඒක සමස්ත පොලිසියටම ඒක නිගරුවක් බවට පත් වෙලා තිබෙනවා. ஆகவே ஒட்டுமொத்த போலீசாருக்கும் அது ஒரு கீழ்த்தரமான சம்பவமாக இருந்தது. එනිසා වෙනස් කළ යුතුයි. ஆகவே அதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். ඒ විතරක් නෙවෙයි අපේ රටේ පොදු ජනතාව அது மட்டுமல்ல, எமது நாட்டின் பொதுமக்கள் මේ වෙනුවෙන් විශාල වෙනසක් දරිය යුතුයි. இதன் தொடர்பாக
மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். ඔබ දන්න ඔබගේ දරුවා உங்களுக்கு தெரியும், உங்களது பிள்ளை මේ මද්‍රව්‍ය ව්‍යසනයේ ගොදුරක් බවට පත් වුණා මොකද සිද්ධ වෙන්නේ? இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலே இரையாகினால் என்ன நடக்கும்? ඒ දරුවගේ මුළු ජීවිතේම විනාශ වෙනවා. அந்த பிள்ளையின் முழு எதிர்காலமுமே இருண்ட ஒரு எதிர்காலம். දෙමෝපියන් මහත් බලාපොරොත්තුගේ දරුවා හැදුවේ. பிள்ளைகள் பெரும் எதிர்பார்ப்புடன் தான் பிள்ளைகளை வளர்ப்பார்கள். ඒ බලාපොරොත්තු මුළුමනින්ම කඩා වැටෙනවා. அந்த எதிர்பார்ப்புகள் முற்றாகவே சரிவடையும். ගම ඇතුලේ කුඩු ගෙදරක් කියලා නින්දාවට භාජනය වෙනවා. கிராமத்திற்குள் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையான குடும்பம் என்று முழு கிராமமே அவற்றை ஓரம் පොදු காட்டுவார்கள். ජනතාවට මුහුණ දෙන්න බැරි තත්ත්වයක් ඇති වෙනවා. மக்களுக்கு முகம் கொடுக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். මුළු ගොදුරම මුළු ගෙදරම මෙහි ගොදුරක් බවට පත් වෙනවා. முழு வீடே அதன் இரையாக மாறும். නින්දාව අපහාස ලැබෙනවා. மிகவும் ஏளனமான இதுகள், வெட்கமான சம்பவங்கள் අපි இடம்பெறும். දක්වන විශාල තරුණයන් ප්‍රමාණයක් මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙන බව. நமது நாட்டிலே இளைஞர்கள் கணிசமானவர்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு இரையாக இருக்கின்றனர். ඒ මේ රටේ අම්මා තාත්තගේ දරුවෝ அது இந்த நாட்டு பெற்றோர்களுடைய பிள்ளைகள். හැම අම්මා තාත්තා වගේ මේ දරුවට අපේ අම්මලා තාත්තලා ආදරය කරා. எல்லா பெற்றோர்களையும் போன்று அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர்களும் அன்பாக இருந்தார்கள். හැබැයි ඒ දරුවට අනාගතයක් නැති තත්ත්වයකට පත් වෙලා තිබෙනවා. ஆனால் அந்த பிள்ளை இன்று சமூகமே ஓரம் கட்டும் நிலைக்கு ඒ தள்ளப்பட்டிருக்கிறது. නිසා රජයක් හැටියට තියෙන වගකීම මොකද්ද? ஆகவே ஒரு அரசு என்ற அடிப்படையிலே அரசாங்கத்துக்கு இருக்கும் பொறுப்புகள் මේ என்ன? ව්‍යසනයේ පරාජයට පත් කළ යුතුයි. இந்த அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும். ඒ කිසිසේත්ම ආපසු හරවන ව්‍යායාමයක් නොවන බවට මා ඔබට සහතික කරනවා.